யார் திராவிடன்? இங்கே யார் திராவிடன் அப்படிங்கறதுல பெரிய அரசியல் இருக்கு. இங்க 2-3 தலைமுறையா இருக்கிற வந்தேரிகள் கூட திராவிடனும் சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க. உண்மையிலேயே யார் திராவிடன்? இந்த மண்ணுல தலைமுறை தலைமுறையா இங்கேயே பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் திராவிடர்கள். வந்தேரிகள் அப்படின்னா இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாம பிழைப்புக்காக குடிபெயர்ந்தவங்க தான் வந்தேரி. எக்ஸாம்பிள் பிராமின்ஸ். ஆய்வின்படி பிராமணர்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து கைபர் கணவாய் வழியா இந்தியாவை வந்தடைந்தாங்க. வந்தவங்க இங்கு உள்ள மக்களை பார்த்தேன், நிறத்தை வைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு பிரிச்சு ஆள பார்த்தாங்க. அவங்க எல்லாம் உயர்ந்தவங்களாகவும் இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரராகிய திராவிடர்களை பார்த்து தாழ்ந்தவர்களாகவும் சித்தரிச்சாங்க. இங்க மன்னர் ஆட்சி இருந்ததுனால இங்க உள்ள மன்னர்களுக்கு எடுபிடி வேலை பார்த்து அவர்களுடைய அரசவையில அமைச்சர்களாக அமர்ந்தாங்க. எல்லா முக்கிய பொறுப்புகளையும் பிராமணர்களே ஆதிக்கம் செலுத்தினார்கள். பின்பு வர்ணாசிரமம் முறைய திணிச்சு மக்களை ஜாதி ரீதியாக பிரிச்சு ஒரு தரப்பு மக்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜாதிக்காரங்களை விட தாழ்ந்தவங்களா இன்னைக்கு வரைக்கும் கருதப்பட்டுக்கிட்டு வர முக்கியமான காரணம் வந்தேரிகள் ஆகிய பிராமணர்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களாகிய திராவிடர்கள் தாழ்ந்தவர்களாகியும் வந்தேரிகள் ஆகிய பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் ஆகிய அவல நிலைதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க இந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும். அதாவது சனாதன முறைப்படி வர்ணாசிரம முறையை பின்பற்ற பிஜேபி கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு முற்றிலும் எதிராக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கிட்டு இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிராமணர்கள் கொண்டு வந்த இந்த வர்ணாசிரமம் முறைப்படி கல்வி கற்கணும்னா அது பிராமணர் குழந்தைகளா மட்டும்தான் இருக்கணும். கல்வி கத்துக் கொடுப்பதும் பிராமணர்களாத்தான் இருந்தாங்க. அரசர் வீட்டு பசங்களுக்கும் மந்திரியார் வீட்டு பசங்களுக்கு மட்டுமே கல்வியை கத்துக் கொடுத்துட்டு இருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பிராமணர்கள் இருக்கிற தெருவுக்குள்ள நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எச்ச துப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. பொது கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு பெண்களை கோவில் பணிக்காக உபயோகப்படுத்தினாங்க. அவர்களை ஒரு சில பேரை தேவர் அடியார்களாக்கி கடவுளுக்கு தொண்டு செய்யற பெண்களா மாத்தினாங்க. கோவில்கள்ல நடனமாட வச்சாங்க. அவர்களை பிராமணர்கள் தன் இச்சைக்காகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. சனாதன முறைப்படி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது, வேலைக்கு போய் சம்பாதிக்க கூடாது. இப்படி பெண்களுக்கு எதிரான நடைமுறைகள் கொண்ட ஒரு சாஸ்திரம்தான் சனாதன முறை. இந்த சனாதன முறையைத்தான் இந்தியா முழுக்க பிஜேபி அரசாங்கம் மக்களிடையே திணிக்க பாக்குது. இந்த சனாதன முறையை எதிர்த்து குரல் கொடுத்த மிக முக்கியமான தலைவர்கள ஒருவர் பெரியார். பெரியாரின் வழிகாட்டுதல் படி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரியார் ஈசன் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.